வணக்கம். ஒரு நிமிஷம். 19ஆம் நூற்றாண்டுல இருக்கிற அடர்ந்த இருட்டான பனிமூட்டமான இந்திய மண் சாலைகளை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 700 வருஷங்களா உலகத்துக்கே தெரியாம மறைஞ்சிருந்த ஒரு மாபெரும் மர்மத்தை, உண்மையிலேயே ஒரு திகிலூட்டும் கிரைம் த்ரில்லரை நாம இன்னைக்கு இந்த வரலாற்று அலசல்ல அவிழ்க்க போறோம். இது வெறும் பழைய சரித்திரம் கிடையாது, மனித மனசோட ரொம்ப ரொம்ப இருண்ட பக்கங்களை ஆராய போற ஒரு பயணம். சரி, நீரா விஷயத்துக்கு வருவோம். நள்ளிரவுல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நீங்க உங்க கூட்டத்தோட ரொம்ப பாதுகாப்பா பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நம்புறீங்க. ஆனா திடீர்னு உங்களை அறியாமலேயே ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம நீங்க ஒரு சின்ன சத்தம் கூட எழுப்புறதுக்கு முன்னாடியே உங்க மூச்சு நின்னு போனா எப்படி இருக்கும்? ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒட்டுமொத்த வணிகர் கூட்டமும் எந்த சுவடுவே இல்லாம அந்த இருட்டு காடுகள்ல காணாம போறது அந்த காலத்துல ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு இருந்துச்சு. நிஜமாவே இது ஒரு திகிலூட்டும் மூங்க. 931 இந்த பிரம்மாண்டமான நம்பரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஏதோ பெரிய போர்ல இறந்த வீரர்களோட எண்ணிக்கை கிடையாது. கின்னஸ் புத்தகத்தையே மிரள வச்ச பெஹ்ராம் அப்படிங்கிற ஒரே ஒரு தனி மனிதனோட கொலை எண்ணிக்கை. உலக வரலாற்றிலேயே வேற எந்த ஒரு சீரியல் கில்லருக்கும் இவ்ளோ பெரிய கொடூரமான ரெக்கார்ட் கிடையாதுன்னே சொல்லலாம். இந்த பிரம்மாண்டமான கொலை பின்னணி நம்மள அடுத்த ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. சுமார் 200-250 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவோட மையப்பகுதிகள்ல ஒரு பெரிய பயம் பரவிட்டு இருந்துச்சு. வெளிநாடுகளுக்கு வியாபாரத்துக்கு போனவங்க, சாதாரண வழிபோக்கர்கள், ஏன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட முக்கிய ரகசிய தூதுவர்கள் கூட ரொம்ப மர்மமான முறையில காணாம போனாங்க. சரி, திருடர்களா இருக்குமோன்னு தேடி பார்த்தா திருடப்பட்ட பொருள்களும் கிடைக்கல, கொல்லப்பட்டவங்களோட உடல்களும் கிடைக்கல, சாட்சிகளும் யாரும் இல்ல. சுத்தி எங்கும் ஒரு மரண அமைதி மட்டும்தான் மிஞ்சி இருந்துச்சு. அரசு அதிகாரிகளும் சரி, மக்களும் சரி, என்ன நடக்குதுன்னே புரியாம உறைஞ்சு போன ஒரு ஆரம்ப காலகட்டம் அது. இந்த மாதிரி ஒரு இருண்ட ரொம்பவே சிக்கலான ஒரு கோல்ட் கேஸ கையில எடுத்தது கேப்டன் வில்லியம் ஹென்ரி ஸ்லீமன் அப்படிங்கிற அதிகாரி. ஆரம்பத்துல ஸ்லீமனுக்கு வெறும் கட்டுக்கதைகள் தான் கிடைச்சது. ஆனா 1835ல அந்த கும்பல்ல இருந்த அமீர் அலி அப்படிங்கிற ஒருத்தன் பிடிபட்டு அப்ரூவராக மாறினதுதான் இந்த கேஸ்லயே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அவனோட சாட்சியம்தான் பெஹராம் அப்படிங்கிற மாபெரும் கொலையாளியையும் அவனுக்கு பின்னாடி இருந்த ஒரு பிரம்மாண்டமான ரகசிய சாம்ராஜ்யத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. அமீர் அலி சொன்ன தகவல்கள் ஸ்லீமுனியே ஒரே வச்சதுன்னு தான் சொல்லணும். இந்த வார்த்தைய நாம இன்னைக்கு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு உலக அளவுல வன்முறையாளர்களை குறிக்க பயன்படுற இந்த வார்த்தை உண்மையிலேயே இந்தியால இருந்தெல்லாம் ஆங்கில அகராதிக்கே போச்சு. இந்த தக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கும்பல் 13ஆம் நூற்றாண்டுல இருந்தே இந்தியா காடுகள்ல ரொம்ப ரகசியமா செயல்பட்டு வந்திருக்காங்க. இந்த 700 வருஷங்கள்ல இவங்க கிட்டத்தட்ட 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் மனித உயிர்களை பலி வாங்கியிருப்பாங்கன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ இவங்களோட உளவியல் பகுப்பாய்வுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இவங்க ஒன்னும் 24 மணி நேரமும் ரத்தம் குடிக்கிற அரக்கர்கள் கிடையாது. பகல் நேரங்கள்ல இவங்க ரொம்பவும் அமைதியான, ஊர்லயே ரொம்ப மரியாதைக்குரிய விவசாயிகள், நெசவாளர்கள், அப்புறம் சாதாரண குடும்பஸ்தர்கள். பக்கத்து வீட்டுக்காரருக்கு கூட இவங்க சீரியல் கில்லர்ஸ்னு சத்தியமா தெரியாது. ஆனா இருட்டுனதுக்கு அப்புறம் காளி தேவி தங்களை அரக்கர்களை அழிக்கிறதுக்காகவே படைச்சாங்கன்னோ, மனிதர்களை கொல்றது கடவுளுக்கு செய்யற தொண்டுன்னு ரொம்ப ஆழமா நம்புன, கொஞ்சம் கூட குற்றோணர்ச்சியே இல்லாத கொலையாளிகள். இந்த ஒரு அபாயகரமான மனநிலைதான் இவங்களை இத்தனை வருஷமா காப்பாத்தி வந்திருக்கு. அதனால இவங்க வெறும் கூலிப்படையினர் கிடையாது, தங்களையே கடவுளோட தூதர்கள்னு ரொம்ப தீவிரமா நம்புனாங்க. இவங்களோட அந்த விசித்திரமான மூட நம்பிக்கைகளை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். வருஷம் முழுக்கலாம் அவங்க கொலை செய்ய மாட்டாங்க. குறிப்பிட்ட சில மாதங்கள் மட்டும்தான் அவங்களோட வேட்டை காலம். சகுனங்களை ரொம்ப தீவிரமா பாப்பாங்க. உதாரணத்துக்கு, ஒரு நரி இடமிருந்து வலமா போச்சுன்னா அது வெற்றி. அதே போல தன்னிடம் சிக்கிற நபருக்கு ஒரு கண் இல்லாட்டியோ இல்ல உடம்புல வேற ஏதாவது குறை இருந்தாலோ காளி கோபப்படுவான்னு பயந்து அவங்கள ஒண்ணுமே பண்ணாம அப்படியே விட்டுருவாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப விசித்திரம் என்னன்னா, கொலை செஞ்சு உடலை புதைச்சதுக்கு அப்புறம் அவங்க 1 மணி நேரம் எந்த பேச்சும் இல்லாம மௌன விரதம் இருப்பாங்க. சரி, இவங்க எப்படி இந்த கொலைகளை ரொம்ப கச்சிதமா செஞ்சாங்க? முதல்ல அந்த காலத்துல மண் சாலைகள்ல குதிரைகள்லயும் வண்டிகள்லயும் போற வணிகர்கள் கூட சேர்ந்து பல நாட்கள் பயணிச்சு அவங்க கிட்ட ஆழமான ஒரு நட்பை வளர்ப்பாங்க. அடர்ந்த காட்டுப்பகுதி வந்ததும் எல்லாரும் அசந்து தூங்கும்போதோ இல்ல வேற ஏதாவது கவனச்சிதறல்ல இருக்கும்போதோ நாம் புகைப்பிடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சங்கேத வார்த்தை சத்தமா ஒலிக்கும். அடுத்த நொடியே அந்த குழு 3ஆ பிரியும். கை கால்களை கெட்டியா பிடிச்சுக்க ஒருத்தர் மஞ்சள் நிற பட்டு துணியால பின்னாடி இருந்து கழுத்தை நெரிச்சு சத்தமே இல்லாம ஒரே அழுத்தத்துல மூச்சுக்குழாய உடைச்சிருவாரு. ஒரு சின்ன முனகல் சத்தம் கூட அப்போ கேட்காது. இவங்களோட மாபெரும் ஆயுதம் கத்தியோ துப்பாக்கியோ இல்ல, ரூமால் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மஞ்சள் நிற பட்டு துணிதான்.
சாதாரண பருத்தி துணி உராயும் போது கூட கொஞ்சம் சத்தம் கேட்கும். அதனால தான் சத்தமே வராத வழவழப்பான பட்டு துணியா அவங்க யூஸ் பண்ணாங்க. அந்த துணியோட நடுல ஒரு வெள்ளி நாணயத்தை முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. கழுத்து நெரிக்கும் போது அந்த நாணயம் தொண்டையில இருக்கிற ஆடம்ஸ் ஆப்பிள்ல நேரடியா அழுந்தி உடனடியா மரணத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை அந்த வெள்ளி நாணயம் தவறி கீழே விழுந்துட்டா அன்னை காளிக்கு இந்த பலி பிடிக்கலன்னு நினைச்சு அந்த வேட்டையே உடனே கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சட்டத்திலிருந்து தப்பிக்க இவங்க கையாண்ட அந்த தடயவியல் மறைப்பு உத்திகள். ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாது, கத்தி மாதிரி எந்த ஆயுதமும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட மிக கடுமையான விதி. கொல்லப்பட்டவங்க உண்மையிலே இறந்துட்டாங்களான்னு உறுதி பண்றதுக்கு அவங்களோட கண்கள்ல சின்ன ஊசியால குத்தி பாப்பாங்க. உயிருடன் இருந்தா ரத்தம் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் உடல்கள் வீங்கி மிதந்து மேல வராம இருக்க வயிற்றை கிழித்து குடல்களை உருவி தனியா புதைப்பாங்க. கடைசியா அந்த உடல்களை ரொம்ப ஆழமான குழிகளிலோ இல்ல பாழடைந்த பால் கிணறுகளிலோ தலைகீழா புதைச்சு மூடிடுவாங்க. இவ்ளோ பெரிய நெட்வொர்க்கை இவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க? அதுக்கு அவங்க பயன்படுத்தின அந்த ரகசிய தகவல் தொடர்பு முறை ரொம்பவே ஆச்சரியமானது. இதுக்காகவே அவங்க ரமாசி அப்படிங்கிற ஒரு ரகசிய சங்கேத மொழியை உருவாக்கியிருந்தாங்க. இதைவிட திகைப்பூற்ற விஷயம் என்னன்னா அவங்களோட விலங்கு சிக்னல்கள். நள்ளிரவுல நரி ஊளையிடுறது போலவோ குயில் கூவுறது போலவோ ரொம்ப தத்ரூபமா ஒலி எழுப்புவாங்க. தூரத்துல இருக்கிற மத்த தக்ஸு ஒரு முறை நரி ஊளையிட்டா வர நபர்கிட்ட பணம் இல்லன்னும் 3 முறை ஊளையிட்டா ரொம்ப பெரிய பணக்காரங்க வராங்கன்னு ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. சாதாரண அப்பாவிகளுக்கு அது வெறும் நரியோட சத்தம், ஆனா தக்ஸ்களுக்கு அது ஒரு மரண சிக்னல். இந்த கொடூரமான அமைப்பை முறியடிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்த அந்த தீவிரமான முயற்சிகள் தான் இன்னைக்கு நாம பார்க்குற நவீன தடயவியலுக்கு, அதாவது மாடர்ன் ஃபாரன்சிக்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமா அமைஞ்சது. ஆமாங்க, குற்றவாளிகளோட உளவியலை படிக்கிற கிரிமினல் ப்ரொஃபைலிங், கைரேகைகளை ஆராயும் முறை, இது எல்லாமே இந்த கேஸ்ல தான் ரொம்ப தீவிரமா பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த தக்ஸ்களை பிடிக்க ஆரம்பிக்கப்பட்ட தக் அண்ட் டொகைட்டி டிபார்ட்மெண்ட் தான் இன்னைக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட ஆரம்ப புள்ளி. அதேபோல மக்கள் பயணம் செய்யும்போது அவங்க பாதுகாப்பை உறுதி செய்ய அடையாள அட்டைகளை, அதாவது ஐடி பாஸ்களை வழங்கி கண்காணிக்கும் முறையும் இங்கிருந்து தான் பிறந்துச்சு. ஒரு வழியா 1838ல தக் பெஹ்ராம் கைது செய்யப்பட்டு 1840ல அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, சாக போற அந்த கடைசி நிமிஷத்துல கூட அவங்கிட்ட ஒரு துளி பயமோ இல்ல ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியோ இல்லவே இல்ல. மாறாக ரொம்ப அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே அந்த தூக்கு கயிற்றை மாண்டி தானே கழுத்துல மாட்டிக்கிட்டான். அங்கிருந்த அதிகாரிகளை பார்த்து, இந்த கயிறு சரியில்லை, இதை விட என் மஞ்ச துணி எவ்வளவோ சிறந்தது, அது மட்டும் இப்ப என்கிட்ட இருந்தா ஒரே இழுப்புக்கு நான் இறந்துருவேன் அப்படின்னு ரொம்ப ஆணவமா சிரிச்சான். அவனோட கொள்கையில அவன் எவ்ளோ வெறித்தனமா இருந்தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கொடூரமான எடுத்துக்காட்டு. பெஹ்ராம் தூக்கிலிடப்பட்டதோட தக்ஸ் கும்பலோட ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வந்துச்சு. ஆனா 931 அப்பாவி மனிதர்களோட கடைசி மூச்ச பறிச்சு அவங்களோட ரத்தமில்லாத மரணத்துக்கும் சாபத்துக்கும் காரணமா இருந்த அந்த பயங்கரமான மஞ்சள் பட்டு துணி, அது மட்டும் கடைசி வரை கிடைக்கவே இல்லைங்க. அது இன்னைக்கு எங்க இருக்கு? இந்திய வரலாற்றோட இருண்ட பக்கங்கள்ல ஏதோ ஒரு மூலையில இன்னைக்கும் அது யாருக்கும் தெரியாம மறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கா? யோசிச்சு பாருங்க. உங்களை உரைய வைக்கிற இந்த வரலாற்று பதிவுல இருந்து கண்டிப்பா பல சுவாரஸ்யமான விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல நாம சந்திக்கலாம்.